ஹாய், மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோங்க. நீங்கள் பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கோ. அது எப்படி கட் பண்ணி அது பழத்தை எப்படி பழம் வந்து அழகாக மேலே தோல் மட்டும் அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளக்கிற பழம் எதுவும் தண்ணி கீழே போகாமல் அழகாக உரித்து எடுக்கணும். பாருங்கள், உரித்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொன்றா அதில் வேறு 1-2 வந்து டேமேஜ் ஆகிருக்கும். வேறு நல்ல பழமாக இருந்தாலும் 1-2 டேமேஜ் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்து க்ளீனாக எடுக்கணும். க்ளீனாக எடுத்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல தீபாவளி மழை பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லா ஏரியாவில் மழை பெய்யுதா என்னான்னு தெரில. காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டெல்லாம் மழை. சென்னையில் சடன்னு சத்தம் கேட்குது. இங்கே வாய்ஸ் கொடுக்க முடியல. மழை வெயில் காலத்துலேருந்து மழை காலத்துக்கு தொடங்கிடுச்சு மானம். ஜூஸுன்றது மழை காலம் வெயில் காலம் கிடையாது. உடம்பு ஹீட்டானால் யார் வேணாலும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இவ்வளோ நாள் செம்ம வெய்ய காஞ்சிதுங்க. எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு ஜூஸ் தான். ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கெல்லாம் நம்ம மழை காலம் தொடங்கிடுச்சுனால இதுக்கு மேலெலாம் ஜூஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வீட்டில். வீடியோ கட் பண்ணி எடுக்கணுங்க. ஒரே ஷார்ட்டாகவும் எடுக்க முடியாது. பாருங்கள், க்ளீனாக உரித்து எடுத்தாச்சு. அழகாக மணியாக இருக்குது பாருங்கள் மாதுளம்பழம். இந்தமாரி க்ளீனாக உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஜூஸ் போடுறதுக்கு. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. மாதுளம்பழம் ஜூஸுக்கு நான் வீடியோவிலே போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாரி பார்த்து நீங்களும் செய்யுங்க. அழகாக மிக்சி ஜாரில் போட்டு அதில் பால் ஊற்றணும். பால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வெளியே பொங்கிடும். திட்டமாக ஊற்றி வடிகட்டி அப்புறம் கூட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பால் நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடும். அதை பாருங்கள், பால் ஊற்றணும். இனிப்பு பத்தாது, இருந்தாலும் சர்க்கரை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போட்டுக்கணும். ஜூஸாக மொத்தமாக மிக்சியில் அரைச்சி வடிகட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம டம்ளரில் ஊற்றும் பாருங்கள். அப்போ சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டு டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது சர்க்கரை போட்டுக்கினா போதும். ஃபஸ்ட்லேயே போட்டு அந்த சக்கையில் போயிடும் இனிப்புலாம் வடிகட்டும் போது. அதனால் லாஸ்ட்டில் போட்டோம்னா அந்த எவ்வளோ நம்ம ஜூஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் போட்டுக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. டெய்லி ஒரு டம்ளர் குடித்தா நல்லா ரத்தம் வரும் உடம்புல. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா குடிக்கலாம். சில பசங்க சரியாக வந்து உடம்புல சதையே பிடிக்காது. அவங்களுக்குலாம் டெய்லி ஒரு டம்ளர் மாதுளம்பழம் ஜூஸ் போடும் உடம்பு நல்லா வெயிட்டு போடும். இது பாருங்கள், இது வடிகட்டுறது வந்து நம்ம பால் வடிகட்டியில் போட்டு வடிகட்டினீங்கன்னா இறங்காது. அதில் கிட்ட அந்த மாதுளம்பழத்தோட தோல் கொட்டை எல்லாமே என்ன பண்ணால் அடைச்சிக்கும். தண்ணியே கீழே இறங்காது ஜூஸு. நாங்கள் வீட்டில் எவ்வளோ ஜல்லடை வச்சுக்கிறோம் பாருங்கள். இதில் தான் வடிகட்டுவோம் ஜூஸ்லாம்.
ஆனால் சிப்பெல்லாம் போகாது அடியில். இது பாருங்க, ஈஸியாக டக்குன்னு இறங்கிடும் ஜூஸ். செம்ம மழை பெய்யுதுங்க. எப்படி தான் ஸ்கூலுக்கு போத்தா தெரியல பசங்கள்கிட்ட. இந்த லாஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் சர்க்கரை. ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் சுகர் போடணும். போட்டு கலக்கி அழகாக அப்படியே டம்ளரில் ஊற்றி பால் அப்படியே காய்ச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பாலை கூலிங் ஆகிடும். தண்ணிலாம் ஊற்ற முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஜில்லு வேணும்னாக்கா பாலை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு மிக்சியில் அரைக்கும் போது பாலை எடுத்து அதில் ஊற்றி அடித்தோம்னா அந்த கூலிங்கே போடும் குடிக்கிறது. நல்லா ஹெல்த்தியான ஜூஸுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு 2 பழம் தான் போட்டு நாங்கள் எத்தனை டம்ளர் வந்து வரும், 3 டம்ளர். நம்ம பால் நம்ம எத்தனை டம்ளர் வேணுமோ அதில் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள் ஜூஸு. குடிச்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்ததா இல்லையா. அது எப்படி செய்ய தெரியாதவங்களுக்கு செஞ்சு கற்றுக்குங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.